தேசிய முற்போக்கு திராவிட கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமது கழகத்தின் காவல் தெய்வமாக விளங்கிட்டு இருக்க நமது அந்நியார் அவர்கள் நேற்று கோவை மாவட்டத்துக்கு ஒரு திருமண விழாவுக்கு வருகை வந்திருக்காங்க. அந்த விழாவில் நமது நிர்வாகிகள் பலரும் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன வீடியோகள் வந்திருக்கு. அதை ஒரு கிளிப்பிங்காக போடலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா கிடையாது. என் தொண்டர்கள் உறுதியாக உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. வண்டி எடுத்துட்டு வரலாம். அப்புறம் ரெண்டாவதாக இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் விலை உயர்வை கூட்டி அதை அரசாங்கமே எடுத்து நடத்தணும். அரசாங்கம் மாம்பழத்துக்கான ஒரு உரிய விலையை கொடுக்கணும். அதாவது இப்போ விளைச்சல் ஜாஸ்தி ஆகும்போது மாங்கனிக்கான ஒரு விலை ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கிறத நமது அந்நியார் ஒரு நூதன முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசுக்கு இந்த கோரிக்கையாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கான வீடியோ இதில் வருது. இதில் நான் ஒரு 2 விஷயம் சின்னதாக கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன்னு நினச்சாலும் சரி, 2 விஷயம் சொல்ல போகிறேன். அதில் ஒன்று எனக்கு பிறந்த நாள் அன்றைக்கி நான் வணங்கும் கடவுள் ஆட்சியோடும் நான் நேசிக்கும் எனது அன்பு தலைவர் கேப்டன் ஆட்சியோடும் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொறுத்தளவு ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரியான முறையாக சரியான விஷயத்துக்கு சரியாக போராட்டம் நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அது சரியான முறையாக மக்களுக்கு போய் சேருதான்னு கேட்டால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்கன்னா, கோவை மாவட்டத்தில் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் அறிவித்தாங்கன்னா, கோவை மாவட்டத்தில் ஒரு மெயின் சிட்டியில் ஒரு இடத்துல நாங்கள் போராட்டம் பண்ணால் எங்களுக்கு அழைப்பு வரும். நாங்கள் போய் போராட்டம் பண்ணுவோம். என் ஊரில் இது பார்த்திங்கன்னா சரியான கிராமம். அந்த கிராமத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்குங்கிற ஒரு தகவலே போய் சேராது. அப்படி சேராமல் இருக்கிறனால நம்ம கட்சியினாலே மக்களுக்காக ஒன்றும் பண்ணலைங்கிற, அதாவது கேப்டன் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் அதிமுகவோட கிளை செயலாளர் கூட கேப்டன் உயர்வாக பேசினார் என்கிட்ட. உண்மை அது விஜய் அரசியலை கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். கேப்டனுக்கு மேலேயும் வந்துடுவானா சாமி கேட்டார். நான் தளபதி பற்றி தப்பாக பேசலை. அவர் சொன்னார் அந்தளவுக்கு கேப்டன் மக்கள் மத்தியில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கார். ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்கான ஒரு விதிமுறையை நம்ம தொண்டர்கள் ஃபாலோ பண்ணோம். அதுக்கு ஒரு வால் போஸ்ட் இப்போ கோவை மாவட்டத்தில் ஒரு போராட்டங்கும்போது அந்த கோவை மாவட்டத்தில் மெயின் சிட்டியில் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அறிவிக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் போகிறோம், பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும்போது, கட்சி தலைமையிலேருந்து அறிவிக்கும்போது
ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒன்றியங்கள் எவ்வளோ இருக்குது, அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகள் எவ்வளோ இருக்குது. ஒரு ஒன்றியத்தில் எல்லாருமே கலந்து ஒரு போஸ்ட் அடித்தா கூடமே 100 போஸ்ட் வரும். ஒரு ஊருக்கு 2 போஸ்ட் அடித்தா ஓட்டுனா கூடமே எல்லாத்துக்கும் கவர் ஆகும். ஒரு ஆர்ப்பாட்டம்னா இந்த தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம அதை பண்ணணும். குறிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சியிலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ சிவகங்கையில் ஒரு போராட்டம் வச்சுருப்பாங்க, இது வச்சுருப்பாங்க, பொதுக்கூட்டம் வச்சுருப்பாங்க. இங்கே கோயம்புத்தூரில் ஒரு போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. சிவகங்கைக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்மந்தமே இருக்காது, இங்கேருந்து யாரும் போகிறது கிடையாது. ஆனால் ஒரு தகவல் எங்கள் கட்சி சார்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கும். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ மக்கள் மத்தியில் நம்ம ரீச் ஆகுது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரீச் ஆகுது கேப்டன் பண்ண நல்ல விஷயங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப ஆழமாக போயிருக்கு. அது யாருனாலையும் அழிக்க முடியாது. எனக்கு அவர் சொன்ன விஷயம் அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. கேப்டன் பற்றின மதிப்பீடு மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நாம் மக்களுக்காக என்ன பண்ணுறோங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் பண்ணுறோம். நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க, நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அது மக்கள் மத்தியில் கொண்டு போக முடிய மாட்டாங்க. அதுக்கு பெரிய செலவெல்லாம் இல்லை. ஒரு வால் போஸ்ட் 2000 ரூபா வருது, 2000 ரூபாய் 4 பேர் ஷேர் பண்ணி 500 போட்டு அடித்து ஓட்டினா ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். அது கொஞ்சம் மக்கள் மத்தியில் நம்ம கட்சியும் போகும், நம்மளுக்கும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். பப்ளிசிட்டிக்காக வேறு மக்கள் அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அதைத்தையும் ஏற்றுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி இது கொஞ்சம் நம்ம செயல்படுத்தினோன்னா நல்லாயிருக்கும். அதிக பிரசங்கத்தினால பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி பிறந்தநாள். நன்றி, வணக்கம். கேப்டனோட ஆட்சி எனக்கு எப்பவும் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம விவசாய மக்களை காக்க வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரிக்கு நான் வருவது இது என்ன முதல் முறையா? எவ்வளோ வாட்டி வந்தாச்சு. தலைவர் கூடயே வந்திருக்கேன், தேர்தல் நேரம் வந்திருக்கேன், மக்களுக்காக மக்கள் பண்ணி திருமண விழாக்கள் என்று எத்தனையோ நிகழ்ச்சிகளை நம்ம வந்திருக்கோம். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நம் விவசாயிகள், ஏன்னா நம்ம விவசாயிகள் தான் நம்மளுக்கு எஜமானர்கள். அவங்க சேத்துல கால வச்சாதான் நாம சோத்துல கைய வைக்க முடியும்.